முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுடன் பழக்கம் உள்ளதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக பெண் ஒருவர் மீது சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வம் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தமிழ்ச்செல்வம், அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் சின்ன திருப்பதி பகுதியைச் சேர்ந்த அன்பு பிரபாகரன் என்பவருக்கு தனியார் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தனியாக சொந்த டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் ஆரம்பிப்பதற்காக 5 கோடி ரூபாய் பணம் வாங்கி தருவதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் நமக்கு பழக்கமானவர்கள் என்று கூறி அவர்களிடம் பேசி உதவிகளை பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு ஜெயலட்சுமி என்ற பெண் அவரை ஏமாற்றிவிட்டதாக கூறி தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் தற்பொழுது புகார் அளித்துள்ளார். அன்பு பிரபாகரன் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனக்கு அந்த பணத்தை மீட்டு தர உதவி செய்யுமாறு தற்பொழுது புகார் மனு அளித்துள்ளார். மேலும் இந்த பணத்தை திரும்ப தரும்படி கேட்டால் தனது குடும்பத்தை கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம், ஜெயதீபா உள்ளிட்டவர்கள் எனக்கு உறவினர்கள் என்றும் கூறி அந்த பெண் ஏமாற்றியதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தற்பொழுது நான் வழங்கிய 30 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது புகார் மனு அளித்துள்ளார். நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.